அனைவருக்கும் வணக்கம். இன்று அபிராமி அந்தாதி 11வது பாடலை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கான அந்தம் ஆடரங்கா எம்பிரான் முடி கண்ணியதே என்கிறார். ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி. ஆனந்தமாய், அந்த ஆனந்தம் இரண்டு வகைப்படும். அழியக்கூடிய ஆனந்தம், அழியாத ஆனந்தம். இவ்வுலக ஆனந்தங்கள் அழியக்கூடிய தன்மை கொண்டது. அம்பாள் தரக்கூடிய ஆனந்தம் அழியா தன்மை கொண்டது. அம்பிகையே ஆனந்தமயமானவள், ஏனென்றால் அவள் அழியாத தன்மை கொண்டவள். அது பேர் ஆனந்தமாக கருதப்படுகிறது. இது உள்ளிருந்து பெறக்கூடியது. எண்ணிக்கையில் அடங்கா ஆனந்தங்கள் இந்த உலகம் முழுக்க நிறைந்து இருக்கிறது. இது எதன் மூலமாக இந்த ஆனந்தங்கள் கிடைக்கிறது என்றால், கல்வி, ஆரோக்கியம், அழகு, திறமை, பலம், தைரியம், செல்வம், வீரம், ஆயுள், இவை எல்லாவற்றிலிருந்தும் கிடைக்கிறது ஆனந்தங்கள். இந்த ஆனந்தத்தை மனுஷ்ய ஆனந்தம் என்று குறிப்பிடலாம். இதைவிட 100 மடங்கு உயர்ந்தது மனுஷ்ய கந்தர்வ ஆனந்தம். அடுத்தது கந்தர்வ ஆனந்தம், அதைவிட 100 மடங்கு உயர்ந்தது. அதற்கு அடுத்தது தேவ கந்தர்வ ஆனந்தம், அதுவும் இதைவிட 100 மடங்கு உயர்ந்தது. இதை தவிர பித்ரானந்தம், தேவானந்தம், ரத்னானந்தம், ஜீவானந்தம், பிரஸ்பக்யானந்தம், இப்படி நிறைய ஆனந்தங்கள் இருக்கு. இதையெல்லாம் விட கடைசி ஆனந்தம் தான் பரமானந்தம். பரமானந்தம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பரமானந்தத்தின் வடிவமாக விளங்கும் அம்பிகையை அறிந்து கொண்டால் தான் நமக்கு முடியும். அது லலிதா சகஸ்ரநாமத்தில் பரமானந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இப்போ மாணிக்கவாசகர் கூட ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்கிறார். ஆனந்த மலையே என்கிறார். அப்படி ஆனந்த மலையாக ஆனந்தத்தின் பெரும் சொரூபமாக விளங்கக்கூடியவள் அபிராமி. அவள் எங்கெல்லாம் இந்த ஆனந்தமாக விளங்குகிறாள் என்றால், மலரில் மனம் தரும் ஆனந்தம், உணவில் ருசி தரும் ஆனந்தம், பாட்டில் பண் தரும் ஆனந்தம், நெருப்பில் சூடு தரும் ஆனந்தம், நீரில் குளிர்ச்சி தரும் ஆனந்தம், கதிரில் ஒளி தரும் ஆனந்தம், கனியில் சாறு தரும் ஆனந்தம், உடலில் உயிர் தரும் ஆனந்தம். இப்படி ஆனந்தமாக, உலக இன்பமாக அம்பாளே அதன் விலாசமாக விளங்கி கொண்டிருக்கிறாள். அடுத்தது, இப்போ நமக்கு அம்பாளுடைய ஆனந்தம் பேர் ஆனந்தமாக இருக்கிறது. நாம் அனுபவிக்கிற துன்பங்களை தேனை போன்ற இந்த ஆனந்தங்களில் குழைத்து அம்பாள் நமக்கு கொடுக்கிறதுனால தான் அம்பாளுடைய ஆனந்தம் பேர் ஆனந்தமாக நமக்கு தெரிகிறது. அந்த அம்பாள் என்கிற ஆனந்த தேனை நாம் எல்லோரும் பருக வேண்டும். அப்படி பருகுகின்ற போது இந்த பிறவி பேரானந்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மிக சுவையான சர்க்கரை பொங்கல் இருக்கு. பாத்திரத்தை வெளியிலிருந்து பார்த்தா அதில் சர்க்கரை பொங்கல் இருக்குது நமக்கு தெரியுமா? தெரியாது. பாத்திரத்தின் மூடியை திறந்து பார்க்கணும். அதன் பிறகு உள்ளிருக்கும் சர்க்கரை பொங்கலை எடுத்து சுவைத்து பார்க்கணும். எப்படி அதை எடுத்து சுவைத்து பார்த்தாதான் அதனுடைய இன்பத்தை நம்மால் அனுபவிக்க முடிகிறதோ, அதுபோல பாத்திரம் போன்ற இந்த சரீரத்தில் சர்க்கரை பொங்கலை போன்ற அம்பிகை நிறைந்து இருக்கிறாள். மூடி போன்ற அஞ்ஞானம் அதை மறைத்து இருக்கிறது. இந்த அஞ்ஞானமாகிய மூடியை நாம் எடுத்து விட்டோமேயானால் நமக்குள் சர்க்கரை பொங்கலாய் இனித்துக் கொண்டிருக்கிற அம்பாளை சுலபமாக நாம் அடைந்துவிட முடியும். இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஆனந்தம்னா என்ன? இப்போ குழந்தை இல்லைன்னு ஆனந்தப்படுறாங்க, குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. இந்த உலகத்தில் தான் எவ்வளவோ குழந்தைகள் பிறக்கிறது. அது அவங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறதா? இல்லை. அந்த ஆனந்தம் அவங்களுடையதாக இருந்தால் மட்டும்தான் அது அவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். இப்போ நமக்கு உடைமையானால் தான் எதுவுமே ஆனந்தம். அதுபோல எல்லோருக்கும் இருக்கின்றதை என்னுடையது என்று ஏற்க நம் மனம் ஒருபோதும் தயாராக இல்லை. அம்பாள் எப்படி பேரானந்த சுரூபியாக இருக்கிறாள் என்பதை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்பாளுக்கு இது வேண்டியது, இது வேண்டாதது, இது விரும்பக்கூடியது, கூடாதது, எனக்கு இது தேவையானது, பிறருக்கு தேவையானதுன்னெலாம் அவன் நினைக்கவே மாட்டா. எல்லாவற்றிற்கும் அவள் தாய். அப்ப எல்லாவற்றிற்கும் அவள் உரியவளாக இருந்து அனுபவிக்கிறாள். அதனால்தான் அவள் பேர் ஆனந்த சொரூபியாக விளங்குகிறாள். அடுத்த வரி, என் அறிவாய். ஆனந்தத்தை அனுபவிக்க செய்ய வேண்டுமானால் அறிவு துணை புரிய வேண்டும். இறைவனை அறியாத அறிவு ஓர் அறிவே அல்ல. அந்த சிற்றறிவு, பேரறிவு என்ற அறிவு இரு வகைப்படும்.
உலக விஷயங்களை அறியக்கூடியது சிற்றறிவு, இறைவனை அறியக்கூடியது பேரறிவு. அதாவது இந்த உலக விஷயங்களால் இறைவனை அறிய முடியாத அந்த அறிவுக்கு பேரறிவு அப்படின்னு பொருள். அந்த பேரறிவு பெரு வெள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுவிட்டால் நாம் எப்படி இருப்போம் என்று சொல்கிறார். அடுத்த வார்த்தையில் சொல்கிறார், நிறைந்த அமுதமுமாய். உலகம் முழுக்க நீர் நிறைந்து காணப்பட்டாலும் மூல நீர் சமுத்திர நீர் தானே. அதுபோல எல்லாருக்கும் அம்பாள் அந்த நமக்கு ஆனந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தருகிறாள். அது கிடைத்து விட்டால் அவளுடைய கருணை அமுதமாக மாறிவிடுகிறது. இந்த அமுதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவர் அமுதம் உண்ட வரலாறு. அம்பிகையினுடைய அருள் என்கிற அமுதத்தை நாம் பெற்று விட்டோமே ஆனால் இந்த உலகில் எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும் என்கிறார். அடுத்த வரியில, வானந்தமான வடிவுடையாள். அமுதம் குடத்திற்குள் அடங்கி இருக்கும். ஆனால் இங்கு அமுதத்திலும் மேலான அபிராமி எதிலும் அடங்காது வானத்தை போல் விரிந்து காணப்படக்கூடியவள் என்று சொல்றாரு. பஞ்சபூதங்கள் இருக்கு. அது காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவை ஆகாயத்திற்குள் அடங்கி காணப்படுகிறது. இந்த நான்கையும் தன் நகத்தை அடக்கியுள்ள ஆகாயம் எதற்கும் அடங்காத பூதமாக தனிப்பெரும் தலையாக நிற்கின்றது. எல்லைகளை காண முடியாது விரிந்து கிடக்கிற இந்த ஆகாயம் எப்படிப்பட்டதோ அதுபோலத்தான் அம்பிகை ஆகாய வடிவானவள் அப்படிங்கிறத இந்த இதுல நமக்கு எடுத்து உரைக்கிறார். அடங்காத ஆகாயமாக அவளே விரிந்து நிற்கிறாள். வானந்தமான வடிவுடையாள் என்று சொல்றார். மாணிக்க வாசகர் கூட வானகத்தமர் தாயே போற்றி என்கிறார். மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணார விந்தத்தை உடையவள் என்பது அடுத்த வரி. வேதங்கள் எங்கு முடிகின்றனவோ அங்கு அம்பிகையின் திருவடி தாமரைகள் இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார். திருவம்பாவையிலும் கூட பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்கிறார். ஆக வேதங்கள் முடிகின்ற நிலையில் அம்பிகையின் திருவடி தாமரை நிறைந்து காணப்படுகிறது என்பது இதனுடைய விளக்கம். அடுத்தது, தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே என்று முடிக்கிறார். இந்த இதில் தவள நிற கானந்தம்னு வருதுல்ல, அந்த வார்த்தையை நாம் தவள நிற கானம் தம் அப்படி பிரிக்கணும். அப்போ தவள நிற கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான்முடி கண்ணியதே என்கிறார். இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற சிவபெருமான் சிரத்தை அலங்கரிக்கக்கூடிய சிரமாலையாக விளங்குகிறது என்கிறார். தவள நிறம் அப்படின்னா பெண்மை நிறம் என்பது அர்த்தம். தூய சாம்பல் இருக்கு இல்லைங்களா, இந்த தூய சாம்பல் பியோர் ஒயிட்டாக இருக்கும். அப்போ அந்த சுடுகாட்டு அதனால என்ன சொல்கிறாங்க, வெண்ணிற காடு, வெண்மை காடு அப்படிங்கிறாங்க. அதற்கு தவள நிறக்காடு என்று பெயர். அந்த தவள நிறக்காட்டில் உறையக்கூடிய சிவபெருமான் சதா சர்வகாலமும் திரு நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய சிவபெருமான் அம்பிகையினுடைய திருப்பாதங்களை தலை மாலையாக அணிந்து திரு நடனம் புரிகிறார் என்று விளக்குகிறார். இப்போ கல்யாணம் ஆகும்போது நம்ம மந்திரம் சொல்லும்போது ஒரு பெண்ணை நோக்கி சொல்லுவோம். அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அம்மா மணப்பெண்ணே, உன்னுடைய கணவன் உன்னை தலையில் தூக்கி வைத்து கூத்தாடும்படியாக நீ உன் புகுந்த வீட்டில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த மந்திரத்தோட பொருள். இப்போ நாட்டு சொல்லு கூட சொல்லுவாங்க, அவளுக்கு என்னப்பா அவ கணவன் அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடுகிறான்னு சொல்லுவாங்க. யாரை தூக்கி வச்சு ஆடலாமாம்? உயர்ந்த குணம் கொண்ட மனைவியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அம்பிகையின் அந்த அற்புத திருவடியை அந்த இறைவன் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றாராம். அதுதான் தவள நிற அதுக்கு தான் அவர் கடைசியில அவர் சொல்றாரு, தவள நிற கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான்முடி கண்ணியதே அப்படிங்கிற வார்த்தையோட முடிக்கிறார். தவள நிறக்காடு அப்படின்னா என்ன? திருவெண்காடு என்று பொருள். வெண் சாம்பல் நிறைந்த மயானம் என்பது பொருள். மயானத்தில் வாழக்கூடிய மகேஸ்வரன் திருநடனம் எடுக்கும் போது அம்பிகையின் திருவடி மலர்களை தலைமாலையாக அணிந்து கொண்டு ஆடுகின்றார். அப்படிங்கிறதான்
இந்த வரியில நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறார் அபிராமி பட்டர். இந்த பாடல் கணவன் மனைவியின் ஒற்றுமையை மேலோங்க செய்யக்கூடிய பாடல். இப்போ கணவன் மனைவி உள்ள அடிக்கடி சண்டை வருது, இல்லை விலகியே இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாகரத்து, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க 11 நாட்கள் 11 முறை பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி பாராயணம் செய்து குடும்ப ஒற்றுமை பெற்று மகிழலாம் என கூறி எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.